நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மகிமையின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மதுரை உயர்மறை மாவட்டம் எல்லிஸ் நகர் பங்கு புனித செபஸ்தியார் ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் திங்கட்கிழமை திருவழிபாட்டில் நாம் ஒன்றாக இணைகின்றோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அவரை நம்புவதையோ நம்பிக்கைக்கு உரிய வாழ்க்கை வாழ்வதையோ நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவர் இயேசுவைப் போல ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் அனைவரும் தகுந்ததுமாய் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்படுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல் உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடு பவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை மறந்தோரே, இதை கண்டு உணருங்கள். கடவுளை மறந்தோரே, இதை கண்டு உணருங்கள்.
வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 20 வயது இளைஞர் ஒருவர் ஆலயத்துக்கு செல்கிறார். ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை, நீர் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் உம்மிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்கிற இந்த இறை வார்த்தையானது அந்த இளைஞருடைய உள்ளத்திலே ஊடுருவி செல்கிறது. அவருடைய இதயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இறை வார்த்தையை நான் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், இதை என் வாழ்வாக்க வேண்டும் என்று சிந்தித்தவராய் ஆலயத்திலிருந்து எழுந்து நேராக வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று தன்னிடமிருந்த எல்லா நிலத்தையும், ஏறக்குறைய 300 ஏக்கர் நிலத்தை
ஊரில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு, குறிப்பாக ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு, தனக்கு இருந்த ஒரே சகோதரியை ஒரு மடத்தில் சேர்த்துவிட்டு பாலை நிலத்திற்கு சென்று ஏறக்குறைய 85 ஆண்டுகள் அந்த பாலை நிலத்திலே ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து துறவு வாழ்வுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தவர்தான் திரு அவையால் போற்றி புகழப்படுகின்ற புனித வனத்து அந்தோணியார். இவரால் எப்படி எல்லாவற்றையும் இழக்க முடிந்தது என்று நாம் சிந்தித்தோம் என்றால், இயேசுவுக்காக மட்டும்தான். இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் இழக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியானது முதலாவதாக இயேசுவின் ஏழ்மையை பற்றியும், இரண்டாவதாக இயேசுவின் சீடராக இருப்பதற்கு எவ்வாறு இந்த இயேசுவின் ஏழ்மையில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசுவின் ஏழ்மையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே மறைநூல் அறிஞருள் ஒருவர் வந்து இயேசுவிடம், நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுகிறார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் கூறுகின்ற பொழுது அதில் உள்ளடங்கி இருப்பது, தனக்கென்று ஒரு வீடு இல்லை, தனக்கென்று ஒரு உடைமை இல்லை, தனக்கு சொத்து இல்லை, தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லை. சொல்ல வேண்டுமென்றால் தனக்கென்று எதுவுமே இல்லை என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்கிற வார்த்தை அவருடைய ஏழ்மையின் மொத்த உருவத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வாழ்வு, அவருடைய இறப்பு, எந்த அளவுக்கு அவர் ஏழையாக இருந்தார், ஏழ்மையின் இந்த மதிப்பீடை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை. அரிமத்தியா ஊரை சேர்ந்து யோசேப்பு என்பவருடைய ஒரு இடத்திலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆக இந்த ஏழ்மையின் மொத்த உருவமாக தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் சீடராக வாழ அழைக்கப்படுகின்ற நாம் இயேசுவின் இந்த ஏழ்மையிலே பங்கெடுக்க வேண்டும். எவ்வாறு இயேசுவின் ஏழ்மையில் நாம் பங்கெடுத்து இயேசுவின் சீடராக நாம் இருக்க முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக நம்மிடம் இருப்பவற்றை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடன் இருப்பவர்களை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மையே நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் நாம் செய்தோம் என்றால் இயேசுவின் ஏழ்மையில் பங்கெடுத்து அவருடைய சீடராக இருக்க முடியும். நம்மிடம் இருப்பதை நாம் எப்படி இழப்பது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உதாரணம் புனித வனத்து அந்தோணியார். இவரை போல பலர் இயேசுவுக்காக, இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக, இயேசுவின் சீடராக இருப்பதற்காக, இயேசுவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் இழந்து நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் நம்மிடம் இருப்பதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பிறரிடம் இருப்பதை ஏமாற்றி அபகரிக்காமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே முக்கியம். ஒன்று, நம்மிடம் இருப்பதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதாவது பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பிறரிடம் இருப்பதை ஏமாற்றி எடுத்துக்கொள்ளாமல் நாம் இருக்க வேண்டும்.
இதற்குத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ், சமூக நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படக்கூடிய இறைவாக்கினர் கூறுகிறார், நீங்கள் நேர்மையாளர்களை வெள்ளி காசுக்கும் வறியவர்களை 2 காலணிகளுக்கும் விற்கின்றீர்கள், ஏழையரின் தலையிலே ஏறி மிதிக்கிறீர்கள், ஒடுக்கப்பட்டோரின் நெறிகளை கெடுக்கின்றீர்கள் என்று கூறுகிறார். எனவே நம்மிடம் இருப்பதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிறரை ஏமாற்றி நாம் அவர்களுடைய சொத்துக்களை, உடைமைகளை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, இயேசுவின் சீடராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடன் இருப்பவர்களையும் நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் சீடராக இருக்கக்கூடியவர் சொல்கிறார், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி தாரும் என்று கூறுகிறார். இயேசு அவரிடம் சொல்கிறார், என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். எனவே நீ குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு கூறுகிறார். அப்படி என்றால் துறவிகள், குருக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்கள், பொது நிலையினர் எப்படி குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற முடியும்? இயேசு சொல்வது, குடும்பம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, குடும்ப உறவுகள் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக குடும்ப உறவுகள் உங்களுக்கு வேண்டும், குடும்பமும் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய சீடராக நீங்கள் இருக்க விரும்பினால், என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது இறை வார்த்தையிலே கூறுகிறார், என்னை விட தம் தந்தையையோ தாயையோ அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்கள் என்னுடையோர் என கருத தகுதியற்றவர்கள் என்று கூறுகிறார். எனவே நாம் நம் தாய் தந்தையரை, உடன் பிறந்தோரை எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக நாம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்விலே முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் உண்மையிலேயே நாம் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியும். மூன்றாவதாக, இயேசுவின் சீடராக இருக்க நாம் விரும்பினோம் என்றால் நம்மையே நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது இறை வார்த்தையிலே நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், தம் உயிரையே என்னை விட மேலாக கருதினால் அவர் என்னுடைய சீடராக இருக்க முடியாது என்று கூறுகிறார். எனவே நம்மை நாம் இழந்தோம் என்றால் நாம் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இருப்பவற்றை நாம் இழந்தோம் என்றால், நம்மோடு இருப்பவர்களை நாம் இழப்பதற்கு தயாராக இருந்தோம் என்றால், நம்மையே நாம் இழப்பதற்கு தயாராக இருந்தோம் என்றால் ஆண்டவரை நாம் ஆதாயமாக்கி கொள்ள முடியும், அவருடைய உண்மையுள்ள சீடராக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இந்த அழைப்பை ஏற்றவர்களாக அவருடைய ஏழ்மையில் பங்கெடுத்து அவரின் உண்மையுள்ள சீடராக வாழ இறை அருளுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நமது வேண்டுதல் விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் அன்னையாம் திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவிய மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாய் இறை மக்களின் நம்பிக்கை வாழ்வு மேம்பட தொடர்ந்து பணி செய்யும் ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் எம் நாட்டின் அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்களின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு
என்றும் உண்மையுள்ள பணியாளர்களாக எம் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் திகழவும் மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இணைந்து உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, வாழ்வோரின் அழிவில் நீர் மகிழ்வதில்லை, மாறாக அனைத்தும் நலமுடன் வாழ வேண்டுமென்றே நீர் உலகையும் மக்கள் அனைவரையும் படைத்திருக்கின்றீர் என்னும் உமது திருவுளத்தை உலக நாடுகளின் தலைவர்களும் அனைத்து மக்களும் உணர செய்தருளும். இதனால் போர்களும் கலவரங்களும் வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் அனைத்தும் மறைந்து மக்கள் நலமாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திக்கற்றவர்களின் பாதுகாவலரே எம் இறைவா, பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து வாழ்வோர்க்காகவும் நாடோடிகளுக்காகவும் தங்களுக்கென சொந்த வீடு இல்லாத அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழும் இவர்களுக்கு நீர்தாமே பாதுகாவலராக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமை இறங்கி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் ஓம் திருமண் உகந்தனவாகுக. எங்கள் தகுதிகளை நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் அன்பின் இறைவா, பாவிகள் யாம் தரும் காணிக்கை. சிறு பொருளேனும் எமதன்பினாலே கருகின்ற யாவும் ஏற்றிடுவீரே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான இப்பழி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுச்சி பலி ஏற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தருளினார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமுமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை பொழுது பாடி முடிவென்றி சொல்வதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தாம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்கொண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுமத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்று அருளு. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு போதித்தவாறு இவ்வுலகில் அவர் விரும்பிய இறை அரசு வருடமென மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அன்றும் திருத்துதர்களுக்கும் அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமக்காக தமையே கையளித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவரை இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகுமோ, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகுமோ, உலகேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றென்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உளமென்னும் உள்ளம் ஒன்று வந்தால்தானே உளமாக இயேசு நம்மில் வருவாரே. உளமென்னும் உள்ளம் ஒன்று வந்தால்தானே உளமாக இயேசு நம்மில் வருவாரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட
இப்புனித பணிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.